ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? காலங்களில கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலும் உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையில வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்படுகிற வேத பகுதி ரோமர் எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவாதி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு, தேவனையே சார்ந்து அவரையே நம்பி இருக்கிறவர்களுக்கு, அவரை தன் சொந்த இரட்சகராக, இயேசுவை தன்னுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் ஏழைகளா இருக்கலாம், பணக்காரர்களா இருக்கலாம், படித்தவர்களா இருக்கலாம், படிக்காதவர்களா இருக்கலாம், அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருப்பதனாலே, பிறப்பிக்கப்பட்டிருப்பதனாலே, இயேசுவின் தீர்மானத்தினாலே வாழ்க்கையிலே இந்த பூமியில நீங்கள் வாழ்வதனாலே அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஆமென். வாழ்க்கையில தோல்வியா, வாழ்க்கையில ஏமாற்றமா, வாழ்க்கையில கண்ணீரா, வாழ்க்கையில எல்லாரும் நிராகரிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலையா, தனிமை உணர்வா, பயமா, போராட்டமா, எத்தனை நாளைக்கு தான் இப்படி கண்ணீரோடு அழுது கொண்டே வாழ்வது என்ற எண்ணமா? பயப்படாதீங்க. தனிமையா நிற்கிறேனே, உதவி செய்ய யாரும் இல்லையே, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்து என் மீது பட்சமா இருக்க, எனக்கு ஆதரவா இருக்க யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க. எல்லாமே நன்மைக்கு எதுவாகவே தான் நடக்கிறது என்பதை ஆண்டவருடைய சத்தியம் விசேஷமாக இந்த காலங்களில் உங்களுக்கு வந்திருக்கிறது. ஆமென். நீண்ட நாட்களா உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த தோல்வி மனப்பான்மைக்கு, அந்த தாழ்வு மனப்பான்மைக்கு, நீண்ட நாட்களா உங்களுடைய சிந்தையில் இருக்கிற, உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த கேள்விகளுக்கு பதிலை இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அதை தரப்போகிறார். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, விசுவாசமா இருக்கிறீங்க? ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற செய்தியை கேட்கிற தேவன் பிள்ளைகளே, லட்சக்கணக்கான பேர் இருக்கலாம். நீங்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்கு தான் அந்த வார்த்தை, உங்களுக்கு தான் அந்த சத்தியம். ஏனென்றால் உங்களை அவருடைய தீர்மானத்தின்படி இந்த பூமியில கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி வாழ வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், அவருடைய தீர்மானமாக நம்முடைய வாழ்க்கையில் இல்லைனா, நம்முடைய வாழ்க்கையில வந்த வியாதி, கொடிய வியாதி நம்மை மரணத்துக்குள்ளாக போகி இன்னைக்கு நம்ம மரித்தவர்களாக இருந்திருப்போம், அடையாளமே இல்லாமல் போயிருந்திருப்போம். அவருடைய தீர்மானம் மாத்திரம் நம்முடைய வாழ்வில் இல்லாவிட்டால் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு அனாதை என்ற வேலையில இனி வாழ்ந்து என்ன புரோஜனம் என்று சொல்லி தற்கொலை பண்ணி நாம் இந்த பூமியில இல்லாமல் போய் மரித்திருப்போம். நாம் அவருடைய தீர்மானம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நாம் வறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, ஏழ்மையிலிருந்து இன்றைக்கு உயர்ந்த நம்பிக்கை வந்திருக்க மாட்டோம். இன்னும் நாம் அந்த நிலைமையில இருந்திருப்போம். அவருடைய தீர்மானம் உங்க வாழ்க்கையில இருப்பதனாலதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை இந்த ஜீவனோட ஒரு தேசத்துல கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆமென். பைபிள் வசனம் சொல்கிறது, நாம் நிற்பது, வாழ்வது, பேசுவது, அசைவது, நடமாடுவது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய சுத்த கிருபை. கிருபைங்கிறது அவருடைய தீர்மானம், அவருடைய திட்டம், அவருடைய சித்தம். ஆகவேதான் இன்றைக்கு அப்படி சமூகத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த செய்தியை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அவருடைய தீர்மானத்தின்படி நீங்க இந்த பூமியில ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல நீங்கள் வாழ்வது தேவனுடைய தீர்மானம். ஒரு குடும்ப பின்னணியில பிறந்து நீங்கள் இந்த குடும்பத்தில் நீங்க பிறந்திருப்பது தேவனுடைய தீர்மானம்.
உங்களுக்கு நீங்க இன்னைக்கு செய்கிற தொழில், நீங்க செய்கிற வியாபாரம், நீங்க இருக்கிற அந்த ஜாப் கர்த்தருடைய தீர்மானம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உங்களை பெற்றோர், உங்கள் உடன் பிறந்தவர், உங்கள் நல்ல கணவன், மனைவி, பிள்ளைகள் தேவனுடைய தீர்மானத்தின்படி கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய படிப்பு, உங்களுடைய திறமை, உங்களுடைய விசுவாசம், ஏன் கர்த்தருடைய ரட்சிப்பே தேவனுடைய தீர்மானத்தின்படி தான் வந்திருக்கிறது. கைகளை கட்டி ஏசப்பா நன்றி சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய இயேசு நல்ல வரலையா? இன்றைக்கு அந்த அற்புதத்தை இயேசு செய்ய போகிறார். இன்னைக்கு நீ அநேகர் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறீங்க. ஏன் தான் இந்த குடும்பத்தில் பிறந்தவனோ தெரியலையே, ஏன் தான் இந்த கணவனை நான் கட்டினோ தெரியலையே, ஏன் தான் இந்த மனைவி என் வாழ்க்கையில வந்தாலும் தெரியலையே, எதற்காக இந்த பிள்ளைகளை நான் பெற்றெடுத்தேன் சொல்லி கலங்கி போயிருக்கிறீங்களா? ஏன் தான் இந்த பிசினஸ் போய் நான் தொடங்கினோம், ஏன் தான் இப்படிப்பட்ட அந்த வேலையில போய் நான் மாட்டிக்கொண்டோம்னு சொல்லி, ஏன் தான் இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்கிறது, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த இழப்பு, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த தோல்வி, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த அவமானம், எனக்கு மாத்திரம் ஏன் இந்த நெருக்கம் என்று சொல்லி மன பயத்தோடு அங்கலாய் போட்டிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. தாவீது ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்ன ஜெபம் தெரியுமா? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்துமாவே, என் மனமே, என் நினைவே நீ ஏன் கலங்குகிறாய்? உன்னை அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு பிழைக்க வைத்து ஜீவிக்க பண்ணிருக்கிற தேவாதி தேவனுடைய முகத்தை நோக்கிப்பார். உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாக்குகிற, உன் வியாதியை நீக்கி சுகமாக்கி உன்னை ஜீவிக்க பண்ணுகிற, வெட்க மனவெடுத்த அதே தேசத்துல உன்னை தலை நிமிர பண்ண வைக்க போகிற, உயர பண்ண போகிற தேவனை நோக்கி அமர்ந்து அவராலே உனக்கு ரட்சிப்பு, மீட்பு, விடுதலை, ஆசீர்வாதம், கனம் உண்டாகும். ஆமென். நம்ம எல்லாம் மனிதரை நோக்கி பார்த்ததுனாலதான் இன்னைக்கு இன்னும் நம்ம வாழ்க்கை மாறல. நம்ம திறமை சார்ந்துட்டதுனாலதான் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி மாறல. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இத்தனை வருஷமாய், இத்தனை ஆண்டு காலமாய் உங்க வாழ்க்கையில ஏன் இது நடந்தது, ஏன் இது சம்பவித்தது, ஏன் என்னுடைய நிலைமை இன்றைக்கு இப்படி இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக, சத்தியத்தின் மூலமாக அதை நாம் அறிந்து கொண்டு இன்றைக்கு நாம் பலசாலிகளாக, தைரியம் உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக, தெய்வ பக்தி உள்ளவர்களாக, சந்தோஷமானவர்களாக நாம் இன்றைக்கு நம்ம வாழ்வதற்கு நம்ம வாழ்க்கை துவங்க போகிறோம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில கால தாமதம் ஒரு பெரிய ஒரு சோர்வை கொண்டு வந்து விடுகிறது. நீண்ட நாட்கள் கால தாமதம், நீண்ட நாட்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் ஒரு பெரிய அவிசுவாசத்துக்கு கொண்டு போய் விடுகிறது. நீண்ட நாட்களா நம்முடைய வாழ்க்கையில நாம் விரும்புகிற, எதிர்பார்க்கிற, நாம் நம்புகிற, நாம் ஆசைப்படுகிற, நாம் இந்த பூமியில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணம் இருக்கிறோம், அந்த உயர்வுக்கு நாம் வர முடியவில்லை என்கிற சூழ்நிலை அந்த மனம் தோன்றும் போது, அந்த சிந்தனை வரும்போது அநேகருக்கு சோர்வு உண்டாகிறது. இன்னும் அநேகர் என்ன செய்யறாங்க? அவிசுவாசத்துக்குள் போய்விடுகிறார்கள். தேவன் ஒருவேளை என்னை மறந்து விட்டாரோ, எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள், கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரோ அப்படிங்கிற தேவனையே விட்டு பின்வாங்கி போனவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு உங்களை பின்மாற்றமான வாழ்க்கைக்காக அழைக்கப்படவில்லை. அவருடைய தீர்மானம் நீங்க ஏழைகளா இருப்பதற்காக அல்ல, அது அவருடைய தீர்மானம் அல்ல. நீங்க வியாதியோடு இருப்பது தேவனுடைய தீர்மானம் அல்ல. கடன்காரர்களாக அவமான சின்னமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் இந்த பூமியில ஒரு குறிப்பிட்ட மூலையில ஒருவருக்கும் பிரயோஜனமற்ற வாழ்க்கை வாழ்வது தேவனுக்கு சித்தம் அல்ல, அது அவருடைய தீர்மானம் அல்ல. உங்களை குறித்து வைத்திருக்கிற தேவனுடைய திட்டம், தீர்மானம், நோக்கம், எதிர்காலம், உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்களா நீங்க வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அது நம்ம நினைவுகளை விட, நம்ம சிந்தனையை விட, நம்முடைய எதிர்பார்ப்பை விட அது உயர்ந்ததாக இருக்கிறது. கைகளை தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? வேதாகமத்திலே இப்படித்தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே
ஆபிரகாம் என்கிற தேவ மனிதனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில 75 ஆண்டுகள் வருடங்கள் உருண்டோடிவிட்டது. 75 ஆண்டுகளால் தன்னுடைய வாழ்க்கையில சொந்த உழைப்பு இல்லை, ஒரு நிரந்தரமான வேலை இல்லை, அதோடு கூட திருமணம் ஆகிய பல ஆண்டுகளாகியும் ஒரு சொந்த புத்திர பாக்கியம் இல்லாம தனக்கு பின் ஒரு சந்ததியற்ற ஒரு நிலைமையில வாழ்ந்தவர் தான் ஆபிரகாம். 75 ஆண்டுகள் அவருடைய மனைவியும் முதிர் வயதுள்ளவனாக மாறிவிட்டார்கள். அந்த நிலைமையில சோர்ந்து போயிருந்தார்கள், நம்பிக்கை இழந்து போயிருந்தார்கள். பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியமும் வாலிபமும் போய்விட்டது. வாழ்க்கையில் எல்லாம் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். சொந்த பெற்ற தகப்பனுடைய சம்பாத்தியத்தில் தான் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் வந்துவிட்டது. எத்தனை நாட்கள் யோசனை பண்ணியிருப்பார், எத்தனை நாட்கள் மனைவியும் கணவனும் இணைந்து திட்டமிட்டிருப்பார்கள், என் எதிர்காலத்தை குறித்து எத்தனை நாட்கள் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார்கள், எத்தனை நாட்கள் எவ்வளவோ ஆசையோடு வாழ்ந்திருப்பார்கள். அந்த ஆசையெல்லாம் மண்ணோடு மண்ணா போய்விட்டது. அந்த ஆசையெல்லாம் நிராகரிக்கப்பட்டு விட்டது. அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போய்விட்டது. காலதாமதம் ஆகிவிட்டது. காலம் உருண்டோடி விட்டது. 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 75 ஆண்டு முதிர்வுள்ள ஒரு மனுஷன் மறுபடியும் குடும்ப வாழ்க்கை வாழ முடியுமா? மறுபடியும் அவன் போய் திறமையாக போய் உழைத்து சம்பாதிக்க முடியுமா? மறுபடியும் போய் ஒரு ஐடி கம்பெனியில் சேர்ந்து அவங்க போய் என்ன செய்ய முடியும்? ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுமா? இல்ல மறுபடியும் போய் தான் நல்ல ஒரு தொழில் கூட ஆரம்பித்து தொழில் செய்ய முடியுமா? காடு வா வாங்குறது, வீடு ஓ போகுது, கண்ணும் போச்சு, பார்வை போச்சு, சரீர பலனும் கொண்டு போய்விட்டது. வாழ்க்கையில் எல்லாம் தோல்வி, காலதாமதம். அப்படி முடிந்து போன நிலைமையில சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற வேலையில கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தேவாதி தேவனுடைய சத்தத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். தன்னை கைகளை தட்டி ஏசப்பாக நினைச்சது. அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? ரொம்ப காலமா நான் காத்திருக்கிறேன், ரொம்ப காலமா நான் எதிர்பார்க்கிறேன். இந்த பிரச்சனை எப்ப மாறும்? இந்த போராட்டம் எப்ப மாறும்? ஒரு நிரந்தரமான வேலை எப்ப எனக்கு கிடைக்கும்? ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம், ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷம், ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல வீடு வாசல் எப்போது கட்டி நான் வாழ்ந்திருக்க போகிறேன் என்கிற ஒரு இருதயத்தோடு, மனபாரத்தோடு, எதிர்பார்ப்போடு நீங்க தேவ சமூகத்துக்கு வந்திருக்கலாம். காலதாமதம் ஆகிவிட்டதே, என்ன செய்வதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். நான் சொல்றேன், கால தாமதம் கூட நன்மைக்காகவே. கைகளை தட்டிக்கலாம். கால தாமதம் கூட நன்மைக்காகவே. வசனம் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனுக்கு அன்பு கூறுவதற்கு எல்லாமே காலதாமதம் ஆயிடுச்சா? பயப்படாதீங்க, இதுவும் கூட நன்மைக்கு ஏதுவாகதான். ஹல்லேலூயா, இதுவும் கூட நன்மைக்கு ஏதுவாகதான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ எப்படி இருக்க போகிறாய்? ஆசீர்வாதமாய் இருப்பாய். எப்படி இருக்க போகிறாய்? ஆசீர்வாதமாய். இத சொன்ன வாழ்க்கை நேரம் 75 ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடிவுக்கு வரும்போது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய தீர்மானம் தொடங்க ஆரம்பிக்க வருகிறது. கர்த்தருடைய தரிசனம், கர்த்தருடைய நோக்கம் தொடங்க ஆரம்பித்து விடுகிறது. அவர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமா இருக்க போகிறாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணணும். உன் சந்ததிக்குள்ளும், இந்த தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ராஜாக்கள் தோன்றுவார்கள், மந்திரிமார்கள், உயர்ந்த மனிதர்கள், துரைமார்கள் பிறப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. காலம் சென்ற பிறகு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை வருவதற்கு எந்த வயது கிடையாது. எப்போ கர்த்தருடைய சத்திய வார்த்தை வருகிறதோ அப்போ அவருடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது, தோல்வி மனப்பான்மை மாறுகிறது, பய உணர்வு மாறுகிறது, நம்பிக்கையற்ற எண்ணம் அவனை விட்டு மறைய ஆரம்பித்து விடுகிறது. ஆபிரகாமுக்கு 75 ஆண்டுகள் வரைக்கும் இதுவரைக்கும் பெற்றிராத மகிழ்ச்சி, சந்தோஷம், உறுதியான நம்பிக்கை இப்பொழுது அவன் இருதயத்திலே தோன்ற ஆரம்பித்து விட்டது.
எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதே அவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறக்க ஆரம்பித்து விட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் எத்தனை ஆண்டுகள் காலமாக மனிதர் மத்தியில, குடும்பத்தார் மத்தியிலே, உன் நண்பர்கள் மத்தியிலே வாழ்ந்து விட்டாய். ஒருவருடைய வார்த்தை கூட உன் வாழ்க்கையில புதிய மாற்றத்தை, ஒரு சின்ன மாற்றத்தை கூட உண்டாக்க முடியல. ஒருவருடைய வார்த்தை கூட உன் வாழ்க்கையில ஒரு தைரியத்தை கொண்டு வர முடியல. எல்லாவற்றிலும் சோர்ந்து போய் நின்ற உனக்கு எப்பொழுது கர்த்தருடைய சத்திய வார்த்தை உன்னை தேடி வந்ததோ அப்பவே உனக்கு ஒரு புதிய பலன், ஒரு புதிய தரிசனம், ஒரு புதிய நோக்கம். செயல்பட முடியாத நான் செயல்பட முடியும், ஏழ்மையாக வாழ்க்கை உயர்ந்த நோக்கி வர முடியும் என்கிற நம்பிக்கை தோன்ற ஆரம்பித்து விடுகிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? ஈரோடு பகுதியில எனக்கு தெரிந்த ஒரு வாலிப சகோதரனை தெரியும். நான் அந்த நாட்களிலே பகுதி நேரம் ஊழி செய்து கொண்ட நாட்களில் ஒரு மாலை வேளையில் எல்லாரும் இயேசு அறியாத வீடுகளை தேடி நான் ஊழியம் செய்வதற்காக, இயேசு நல்லவர், அவர் ரட்சகர் என்பதை சொல்லுவதற்காக மாலையில என்னுடைய வேலையை முடிந்தவுடனே நான் ஊழியத்துக்கு போவேன். அப்படி போய் கொண்டுள்ள போது ஒரு வாலிபனை சந்தித்தேன். அந்த வாலிபனை சந்தித்த போது அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க. அவர் சந்தித்து பேசினேன். அவருக்கு ஆண்டவர் பற்றி, அன்பை பற்றி நல்ல ஒரு பாடலை பாடி நான் ஜெபித்தேன். அவர் உள்ளம் கரைந்தது, கண்ணீர் மல்க அழ ஆரம்பித்தார். அவர் அழ ஆரம்பித்தார். நான் ஆரம்பத்தில் நான் அவரை பற்றி நான் கேட்கவில்லை, அவருக்காக நான் ஜெபித்து விட்டு வந்துட்டேன். அதற்கு பிறகு தொடர்ந்து அந்த பகுதிக்கு நான் ஊழியத்துக்கு போகும்போது ஒரு நாள் அந்த அக்கம் பக்கத்தில் சொன்னாங்க, இந்த குறிப்பிட்ட அந்த வாலிபன் வீட்டுக்கு நீங்க தயவு செய்து போகாதீங்க, அவன் ஒரு மோசமான ஆளு, அவன்கிட்ட இல்லாத பழக்க வழக்கமே எதுவுமே கிடையாது. ஆனா அவனை பார்த்து எல்லாமே பயந்துக்குவாங்க. திடீர்னு கை வச்சு கோபம் வந்து அடிச்சிருவான். அவங்க சொந்த கூட போன அக்கா தங்கச்சிக்கு என்ன செய்வாங்க, பயந்து நடுங்குவாங்க. அவர் நம்பாதீங்க, நீங்க போகாதீங்க, அவர் வீட்டுக்கு போனா உங்க மதிப்பு போயிடும், அவரை கூட்டிட்டு போனா இருக்கிற மதிப்பு என்ன இழந்துருவீங்க, நீங்க போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் நான் நினைச்சேன், சரியான நபரை தான் கர்த்தர் எனக்கு ஊழியர் செய்ய கொடுத்திருக்கிறார் நான் நினைச்சேன். ஹல்லேலூயா! வேத புஸ்தகத்திலே ஒரு பைபிள் ஒரு வசனம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை இப்பொழுது நாம் மைக்கில் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 1:26. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ சித்தத்தை நோக்கி பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல பிறந்த மாம்சத்தின்படி நான் ஞானவான், நான் பலசாலி, நான் பெரிய ஆளு சொல்ற அளவுக்கு ஒருத்தருமே கிடையாதுங்க. வல்லவர்கள் அநேகர் இல்லை. வல்லவர்கள் அநேகர் கிடையாது. பிரபுக்கள் அநேகர் இல்லை. பிரபுக்கள் அநேகர். எல்லாரும் இன்னைக்கு மரிச்சு மண்ணோட போயிடணும், மண்ணா போயிட்டாங்க. யாரும் நினைச்சு இன்னைக்கு வாழ முடியல. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பணபலம், ஆள்பலம், அறிவு பலம், உலகத்துல எல்லா மனித பலத்தை இருக்கிற எல்லா மனிதர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமான இருக்கிறவர்களை எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டு அற்பம் எண்ணப்பட்டு இவனால் ஒன்றும் செய்ய முடியாது, இவன் நிர்பாக்கியசாலி, இவன் பாவி, இவன் கடன்காரன், இவன் ஒன்றுமல்லாதவன் சொல்லி ஒதுக்கி நிற்கிற அவர்களை தான் தேவனாகிய கர்த்தர் தீர்மானத்தின்படி தெரிந்து கொள்கிறார். அவர்கள் தான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒன்றுமில்லாதவர்களையும் அடுத்த வசனம், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி. எல்லாரும் நிராகரிச்சிருக்கலாம், ஒன்றுமில்லையே தள்ளி நிற்கலாம். தேவன் உங்களை அவர் தெரிந்து கொண்டார். ஆமென். மனிதர்கள் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையோ, உங்களை மதிக்கிறார்கள் இல்லையோ, உங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையோ, உங்களை நம்புகிறார்கள் இல்லையோ, உங்களை முதன்மைப்படுத்துகிறார்கள் இல்லையோ, நம்மை படைத்த தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தேவனாகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்மை பெயர் சொல்லி உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தாயின் கண்களை உருவாகும் போதே நம்முடைய பெயரை சொல்லி
1:15 பரிசுத்தப்படுத்தினவர், பரிசுத்த ஆவியினால நிரப்பினவர். நம்மை நிரப்பினது மாத்திரமல்ல, தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் போதே நம்முடைய பெயரை அவருடைய பரிசுத்த புஸ்தகமாகிய ஜீவ புஸ்தகத்திலே அவர் எழுதி வைத்து விட்டார். நீ ஏழையா பிறந்திருக்கலாம், ஒண்ணுமில்லாம பிறந்திருக்கலாம், ஞானவட்டமா பிறந்திருக்கலாம். நீ இன்னைக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் உன் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டு வைத்திருக்கிறது. நீ பாக்கியவான், நீ பாக்கியவானே. தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட, அவரால் தீர்மானத்தின்படி இந்த பூமியில் உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீ உண்மையிலேயே நன்மையை பெற்றவர். ஹல்லேலூயா. அந்த சகோதரனை தொடர்ந்து நான் வீட்டுக்கு போக ஆரம்பித்தேன். அவர் இந்த ஒரு நாள் அவருடைய பற்றி எனக்கு சொன்னார். தம்பி, உங்களை பத்தி இப்படிலாம் சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு அவர்கிட்ட நேரடியாக கேட்காம சில காரியங்கள் அப்படியே பேசிட்டு அப்படியே கேட்டேன். ஏன்னா நேரில் கேட்டா என்ன செய்வாங்க, மனசு உடஞ்சு போய், ஏற்கனவே உடஞ்சு போய் இருக்கிறாங்க. நீ ஒரு பாவியாமே, நீ ஒரு விபச்சாரக்காரனாவே, நீ ஒரு பரியாசக்காரனாவே அப்படின்னு அவர்கிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி இல்லாம, தம்பி உங்க வாழ்க்கை எப்படி, உங்க குடும்பம் எப்படி, உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்படி எல்லாம் நான் விசாரிக்கும் போது அந்த தம்பி சொன்னாரு, எனக்கு கூட பிறந்தவங்க 5 பேர், நான் 5வது, அதாவது 2வது பிறந்தேன். அப்படி எங்க அப்பா ஒரு மிலிட்டரியில ஒர்க் பண்ண, கவர்மெண்ட் ஒர்க் பண்றாரு. எங்க அம்மா வந்து ஒரு டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க சகோதரர்கள் எல்லாம் நல்லா படிக்க வச்சாங்க, நல்ல இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சு எங்க சகோதரிகள் மேல அவ்வளோ அன்பு எங்க அப்பாவுக்கு. பிள்ளைங்கனாலும் அவருக்கு அப்படியே உயிரை விட்டுருவார். ஏன்னா அவர் ரொம்ப நாள் பிள்ளைங்களோட குடும்பத்தோட இருந்து வாழ்ந்தது இல்லை. எல்லாமே அவர் என்ன செய்றார், எல்லை பகுதியில் தான் அந்த ராணுவத்திலிருந்து ஒர்க் பண்ணவர். ஆகவே அவர் விடுமுறை நாட்களை வரும்போது பிள்ளைகளோடு சேர்ந்து அவர் பல இடத்துக்கு கூட்டிட்டு போய் பிள்ளைகளை சந்தோஷமா இருப்பாராமா. அந்த அப்படிப்பட்ட நிலைமையில அருமையான அந்த சகோதரன் சொன்னாரு, என் சகோதரர் எல்லாத்தையும் படிக்க வச்சு நல்ல நிலைமை கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு அவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க, அரசாங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க குடும்பம் சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா என்னை மாத்திரம் எங்க அப்பா மறந்துட்டாராட்டு இருக்குது. என்ன ஒரு நாள் கூட என்ன ஸ்கூலுக்கு போக வைக்கல. என்ன எங்க அப்பா சொன்னாரு, தம்பி நம்ம வீட்டுல ஆடு மாடு நிறைய இருக்குது, அவர்கள் மேய்ப்பதற்கு ஒரு ஆண்மகன் வேணும், வீட்டை கவனிக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஆனா நீ எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லி வீட்டிலே இருக்க சொன்னார். சொல்லி அவருடைய வாழ்க்கையை அப்படியே மட்டுப்படுத்தி விட்டாரு. திறமசாலிதான், பலசாலிதான். அப்படி இருக்கும்போது அவர் ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தார். அவருடைய பழக்கம் எல்லாமே ஆடுகளுக்கு பின்னாக தெரிந்தவர் தான். அவர் செய்ய எப்படின்னா, அந்த வயல் அந்த காட்டு பகுதிகளிலேயே வாழ்ந்தவர். எப்பேற்பட்ட பாம்பு பூச்சி கையை பிடிச்சி என்ன செய்வார், தம்பின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட தைரியசாலி, நல்ல திறமசாலி. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய உள்ளத்தில் ஒரு நாள் அவருடைய நிலைமை பற்றி அவர் புரிந்து கொண்டார். எத்தனை நாளைக்கு தான் அப்படி நம்ம வாழ்வது என்று சொல்லி நினைத்து ஒரு நாள் தீர்மானம் பண்ணி அவர் மெக்கானிக் ஷாப்ல போய் அவர் சின்ன பையனாக்கு போய் சேர ஆரம்பித்தார். படிப்பறிவு கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த மெக்கானிக் ஷாப்ல தான் போய் சேர்த்துக்கிட்டாங்க. படிக்க வேண்டிய வயசு, அப்பா அம்மாவுடைய ஆதரவா இருக்க வேண்டிய வயசு, அக்கா தங்கச்சியோடு கூட சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய நாட்களில் அவர் தனிமையாக கொசுக்கடியில இருக்கிறதுக்கு இடம் இல்லாம, பாய் இல்லாம, ஆகாரத்தை கூட சரியா சாப்பிட முடியாம தனிமையா அவர் பஸ் ஸ்டாப்ல வேலை செஞ்சிருந்தாரு. நாட்கள் கடந்து போனது. நல்ல தொழிலை கற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு இனி இப்படி நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தனிமையா ஒரு வீட்டை எடுத்து, அவர் வீடு கொடுக்கறதுக்கெல்லாம் பயந்துட்டாங்க. எப்படியோ கத்தோலிக்க கிருபையினால அப்பவே அவருக்கு வீடு கிடைச்சது. அந்த லைன் வீட்டுல தான் நான் போய் அவரை பார்த்தேன். அப்பதான் அவங்க எல்லாம் சொன்னாங்க இவரை பத்தி. நிறைய பான்பராக் போடுவாரு, நிறைய பயங்கரமா கோவப்படுவாரு, அவரை யாருமே மதிக்க மாட்டாங்க, நீங்க அவர் வீட்டுக்கு போவாதீங்க அப்படிலாம் சொன்னாங்க. இந்த சகோதரன் தன்னுடைய உள்ளத்துல அந்த கண்ணீர் மல்க இந்த சாட்சியை சொன்னார். என்னை பெற்ற தாய் தகப்ப கூட என்னை மறந்து போனாங்க பாஸ்டர். என்னுடைய கூட பிறந்த சகோதரி கூட பிறந்த தம்பி இப்படி இருக்கிறானே சொல்லி யாருமே ஆதரிக்க கூட யாருமே கிடையாது அப்படின்னு கண்ணீர் மல்க சொன்னார். எனக்கு கையெழுத்து கூட போட தெரியாது மாஸ்டர். எனக்கு போட்டுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் கூட கிடையாது. சாப்பிட்டியா, தூங்குனியா, வேலைக்கு போனியா, என்ன செய்வது கேட்டு ஆதரிக்க கூட யாருமே இல்லை. அப்பா அம்மா இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் கூட என்ன செய்யல, என்னை நேசிக்க யாரும் இல்லை. அதனாலதான் என்னை வழி நடத்த யாரும் இல்லை, எனக்கு புத்தி சொல்ல யாரும் இல்லை,
என்னை கவனிக்க யாரும் இல்லை. அதனாலதான் நான் மனம்போட போக்கில் வாழ்றேன். இதுதான் வாழ்க்கையா இருக்குது. நான் பழகுகிற எல்லாருமே பாவிகள், பரியாசக்காரர்கள். நான் பழகுகிற, நான் வேலை செய்கிற எல்லா இடமும் உலகம் வாழ்க்கை. அதனாலதான் நான் உலகத்துல வாழ்றேன். என்னால நான் விட முடியல. என்ன செய்வது தெரியல. வாழ்க்கை எல்லாமே தீமையா நடக்குது, எதிராக நடக்குது, எல்லாமே இருள். என்ன செய்வது தெரியல அப்படி சொன்னார். அப்பொழுதுதான் இயேசுவின் அன்பை பற்றி அவருக்கு அறிவிக்க ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு என்னால் இயன்ற அளவுக்கு சில துணிமணிகளை வாங்கி கொடுத்தேன். அது அவருக்கு பெரிய ஒரு பாதிப்பு உண்டாச்சு. என் பெற்ற தாய் தகப்பன் கூட என்னை தேடி வந்து ஒரு சட்டை கூட தச்சு கொடுத்ததில்லை. எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்து எனக்கு இப்படி செய்யறாங்களே, இந்த அன்பு இயேசுவின் அன்பு என்பதை புரிந்து கொண்டார். அன்றைக்கு அவர் பிடித்துக் கொண்டார் இயேசுவை. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு, அவ்வளவுதான் தெரியும் அவருக்கு. ஸ்தோத்திரம். இயேசு, அவ்வளவுதான் தெரியும். அந்த நாட்கள்ல அவர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவார். சில நாட்களுக்கு பிறகு அவரை என்னோட கூட ஊழியத்துக்கு கூட்டிட்டு போவேன். வாழ்க்கை மாற ஆரம்பித்து விட்டது. அவருடைய கேரக்டர் மாற ஆரம்பித்து விட்டது. பழக்க வழக்கங்கள்லாம் மாற ஆரம்பித்து விட்டது. இயேசுவை அறிய 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 என் கூட நிறைய வீட்டுக்கு வந்து சத்தியத்தை கேட்க கேட்க சபைக்கு வர 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 அவருடைய இருதயத்தில் புதிய ஒரு எண்ணம் தோன்ற ஆரம்பித்து விட்டது. ஒரு நம்பிக்கை பிறக்க ஆரம்பித்து விட்டது. இந்த பூமியில் நமக்கு தகப்பன் இல்லாவிட்டாலும் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர்தான் இயேசு. இந்த பூமியில் தாய் இல்லாவிட்டாலும் ஒரு தாய் இருக்கிறார். அவர்தான் இயேசு. இந்த பூமியில் சந்த சகோதரன், நல்ல சகோதரி இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, அவர்தான் இயேசு. கண்டுபிடித்தார். முழங்கால் படிடுவார். எப்ப எதிர்ப்பார்னு சொல்ல முடியாது. ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். வசனமே தெரியாது, எப்படி சொல்லி ஜெபிக்கிறதுனே தெரியாது. ஆமென். சோதர ஆண்டவரே ஏசப்பா சோதரன் சொல்லுவார். ஜெபிக்க ஆரம்பிப்பார். நான் அவரை கவனிக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் நான் அவர் வீட்டுக்கு காலையில போயிருந்தேன் ஒரு முக்கியமான காரியத்துக்காக. காலையில 5 மணிக்கு முழங்கால் படிக்கிட்ட மனுஷன் காலையில 7:30 மணி வரைக்கும் கதவு திறக்கவே இல்லை. முழங்கால நின்று அந்நிய பேசி அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய முழங்கால பார்த்தா அப்படியே காப்பு காஞ்சி போச்சு. முழங்கால விட்டு நகரவே மாட்டார். நல்ல வாழ்க்கை இல்லை. 30 வயது ஆகி போச்சு. அவருக்கு நல்ல திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதுக்கு பிறகு அவர் கர்த்தருடைய அன்பை புரிந்து ஏசப்பாவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து என்னோடு கூட பல வீடுகளுக்கு ஊழியம் செய்ய வர ஆரம்பிச்சார். கர்த்தர் அவருக்கு நல்ல தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுத்தார். அநேகரை, அதாவது வியாக்கான வரத்தை கொடுத்தார். படிப்பு இல்ல, அந்தஸ்து இல்ல, பெற்ற தாய் தகப்பன் குடும்பத்தாருடைய ஆதரவு இல்ல. தேவனுடைய அன்பை புரிந்த உடனே, தேவனிடத்தில் அன்பை செலுத்தின உடனே, தேவனை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட உடனே அவருக்கு இந்த உலகத்துல பணத்தாலே பொருளாலே கொடுக்க முடியாத ஆசீர்வாதத்தை, நன்மையை இயேசு அபிஷேகத்தை கொடுத்தார். அநேகருடைய வாழ்க்கையில் மறைமுறை வெளிப்படுத்தக்கூடிய தானியேலுக்கு கொடுத்த தேவ ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்தார். எந்தெந்த வீடுகளுக்கு அவரை கூட்டி போனா அந்த வீடுகளுக்குள்ள ஜெபம் பண்ணுவார். இன்றைக்கு இந்த நினைவை நீங்க இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், உன் வாழ்க்கை அப்படி மாறப்போகுது சொல்லி அற்புதமாய் பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் சொன்னார், ஊழியத்துக்கு போயிட்டு வந்த உடனே, அப்போ ஒரு அம்பாசிடர் கார் வச்சுட்டு அவர்தான் ஓடி போவார். அம்பாசிடர் காரை கொண்டு அவர் வீட்டுல இறக்கிற போது அவரால் ஸ்டேரிங்ல இருந்து எதிர்க்க முடியல. நான் பண்ண ஒரு பஸ்ல ஊழியர் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவருக்கு அந்த நேரத்தில் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி ஆண்டோடைய வசனம் சொல்லுது, அண்ணா தான் கூப்பிடுவார், அண்ணா நீங்க கொஞ்ச நாளைக்கு தான் இந்த உலக வாழ்க்கை செய்வீங்க, சீக்கிரத்துல கர்த்தர் உங்களுக்கு எடுத்து முழுசா கர்த்தர் பயன்படுத்த போறார். நீங்க குடும்பம், வருமானம் எதாவது பார்க்கலாம், உங்களுக்கு கர்த்தர் இதுக்காக கிடைக்கிறது, உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு போகிறார். ஆண்டவர் சொல்றார், இது நடக்கும் சொல்லிட்டேன். எனக்கு கூட நம்பிக்கை, எங்க போய் நமக்கு வீட்டுல சாப்பாட்டுக்கு போனதான் அப்படின்னு சொல்லி அப்படி வருது. ஆனால் சில வருடங்களுக்கு பிறகு அது அப்படியே